அதான் சொன்னேன்ல, இந்த மேட்ச்ல வந்து டர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. எங்க ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவோட கேப் அதிகமா ஏத்திச்சுன்னு. அந்த கேப் வந்து ஃபுல்லா புல் ஆனது வந்து, நவ் அஸ் யூ லுக் பேக் அந்த ஃபர்ஸ்ட் பால் டிஸ்மிஸல் இல்ல. இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் எடுத்த 6 ஃபார் 48 இல்ல. டிராவிஸ் ஹெட் அடிச்ச 140யும் இல்லீங்க. எனக்கு தெரிஞ்சு தி பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் இந்த மேட்ச் வந்து ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி, என் பேர் ராம், உங்க நண்பர்கள். எல்லாம் இன்ட்ரோலாம் ஆயிடுச்சுங்க. ஃபார்மல் இன்ட்ரோ. என்ன சந்தோஷமா இருக்கணுமா? வருத்தமா இருக்கணுமான்னு தெரியல. என்னடா இந்தியா மேட்ச் தோத்துருக்கு. சந்தோஷத்த பத்திலாம் எப்படிடா நீ பேசலாம்? அப்படின்னு நெனைக்கலாம். இந்தியா மேட்ச் தோத்தாலும், உண்மையான ஒரு இந்தியா, ஆஸ்திரேலியா சீரிஸ் இனிமே தான்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது. எஸ்பெஷலி நம்ம டிஎஸ்பி சிராஜுக்கும், டிராவிஸ் ஹெட்டுக்கும் நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஜஸ்ட் ஃபீல்ஸ் நம்ம பேசுவோம் இதெல்லாம் 2 2 1/4 நாளா என்ன 2 நாளுக்குள்ள முடிஞ்ச ஆல்மோஸ்ட் 2 டேஸ்ல முடிஞ்ச டெஸ்ட்ட விமர்சனம் பண்ணுவோம். பட் ஒரு உண்மையான இந்தியா, ஆஸ்திரேலியா சீரிஸ் ஆரம்பிச்சிடுச்சுன்னு உங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்துச்சுங்களா? ஆ ஆமா. இப்போ வந்து சீரிஸ் 1 மந்த்ஸ். இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சீரிஸ் வந்து 3 டெஸ்ட் சீரிஸ். இந்த 5 டெஸ்ட் சீரிஸ்ல 3 டெஸ்ட் சீரிஸ்க்கு ரெடியூஸ் ஆயிடுது. இந்த 2 சீரிஸ் தள்ளி வச்சிடலாம். ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு பேண்டோமன் மில்லன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸ்டூவர்ட் யூசுவலி ஆஷஸ் நடந்தா வந்து ஸ்டூவர்ட் ப்ரோட தான் இருக்கும். ஸோ கோலி வந்து வந்த புதுசுல வந்து ஆரம்பிச்சப்போ கோலி வந்து அந்த மாதிரி தான் இருந்தாரு. அண்ட் தென் இவென்ச்சுவலி வந்து கோலி அவரை மாத்தி வந்து லைக் ஆஸ்திரேலியாஸ் ஃபேவரட் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. இப்போ இந்த இதுக்கு வந்து சிராஜ் பட் என்னன்னா சில ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து லைக் ஆஸ்திரேலியன் ஹெட் ஆட்டோ ஸ்பெசிஃபிக்கா சிராஜ் பத்தி இருந்தது. ஜென்ரலா வந்து அவர் அவங்க பேசுறதாட்டம் இல்ல பேட் கமெண்ட்ஸ் பிரஸ் ரிலீஸ்ல பேசுறதாட்டம் அந்த மாதிரி வந்து ஒரு இந்த டீம் எப்படி பிஹேவியர் பத்தி வந்து லெக்சர் கொடுக்கற ரேஞ்ச் வந்து ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வந்து வந்துட்டாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கே ஓவரா இல்லையா? அப்படியே வந்து எப்பவுமே நார்மலி அவங்க ஒரு கோடை டிராப் பண்ணிட்டு இந்த கோடை டிராப் பண்ணிட்டாங்க. தே கிராஸ் த லைன் அப்படின்னுவாங்க. அந்த இமேஜினரி லைன். நான் அதான் சொன்னேன் சிராஜ் வந்து அந்த இமேஜினரி லைன் கிராஸ் பண்ணிட்டா போல இருக்கு. அவங்க ஒரு டிராவிஸ் டிராப் பண்ணது. ஆமா. ஆனா வரலாம். நம்ம ஆக்சுவலி அந்த இன்சிடென்ட்குள்ள கண்டிப்பா போலாம். ஏன்னா, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க என்ன ஆனா டிராவிஸ் ஹெட் பொய் சொல்லிட்டான்னு சிராஜ் நம்ம டிஎஸ்பி சிராஜ் ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. ஸோ நம்ம போவோம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது இந்த மேட்சோட ஹைலைட்டும், லோ லைட்டும் அந்த 6 அண்ட் அவுட் தான் அது. பட் லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன்டு திஸ் தி சீரிஸோட கான்டெக்ஸ்ட்ல 1-1 அட் தி எண்ட் ஆஃப் 2 டெஸ்ட் மேட்சஸ். எனக்கு என்னமோ சீரிஸ்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ 1-1 இருப்படா. 2 மேட்ச்க்கு அப்புறம் அப்படின்னா இந்தியா ஏத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. இந்தியா வந்து லைக் ஒரு அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அண்ட் தென் 1-1 அப்படின்னா கண்டிப்பா இந்தியா வந்து நம்ம ஆரம்பிக்கும் போதே வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு 1-1 ஆரம்பிச்சு 3 டெஸ்ட் சீரிஸ் தான் இந்தியாவோட எக்ஸப்டட் இட். ஸோ ஐ திங்க் அந்த வகையில வந்து இந்த ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அப்படின்லாம் சொல்றதுக்கு நம்ம தான் வந்து முதல்ல சொன்னோம்ல அந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே லைக் ஆஸ்திரேலியா நம்ம போன வீடியோ வந்து நம்ம பேசும்போது ஏன் வந்து ஆஸ்திரேலியன் மீடியா வந்து இவ்வளோ பரபரப்பா வந்து இவ்வளோ இதுவா இருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் 1 டெஸ்ட். நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி வி ஸ்டில் ஹேவ் டு சே ஒரு டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. வி ஹவ் ஒன்லி ஒன் டெஸ்ட். தேர் இஸ் ஸ்டில் எ லாங் வே டு கோ. அவ்வளவுதான். இட்ஸ் நத்திங் லைக் ஆஸ்திரேலியா வந்து தே ஹேட் அவங்க வந்து திரும்பி வந்துருவாங்க, பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து லைக் இந்த டெஸ்ட் வந்து தே ஜஸ்ட் நார்மலி ஒன் எல்லாத்துக்கும் நான் ஒரு இது சொல்ல தெரியுமா உங்களுக்கு? தெர் இஸ் ஆல்வேஸ் அ ஃபர்ஸ்ட் டைம். எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரும். இந்த இதில் தோத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ் மட்டும் தான் வந்து லைக் அடிலைட்ல வந்து எல்லா டாஸும் அவங்க ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு மேட்ச் ஜெயிச்சாங்க ஆஸ்திரேலியா. இந்த வாட்டி மட்டும் தான் டாஸ் தோத்துட்டு மேட்ச் ஜெயிச்சாங்க. தட் இஸ் தி ஒன்லி சேஞ்ச். மற்றபடி வந்து இட்ஸ் ஜஸ்ட் லைக் நார்மல் சர்வீஸ். நம்ம அதான் நீங்க சொல்ற மாதிரி வந்து பேசுவாங்க மோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மிச்சல் ஸ்டார்க்கோட ஆஸ்திரேலியா அடிலைட் பவுலிங் ஸ்டார்ட்ஸ் ஆகட்டும், இல்லை டிராவிஸ் ஹெட்டோட பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் அகேன்ஸ்ட் இந்தியா அடிலைட்ல அப்படின்றது வந்து அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து
இட் இஸ் ஜஸ்ட் வெரி வெரி என்ன சொல்றது, நார்மல் சர்வீஸ் மாதிரி தான் இருக்கு. அந்த ஆஸ்திரேலியாவோட தலை வந்து நமக்கு ஒரு பெரிய தலைவலியா ஆனத பத்தி கண்டிப்பா விமர்சிக்கணும். ஆம். ஆனா லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் நீங்க இப்போ சொன்னது ஆஸ்திரேலியன் மீடியா எப்படி அவங்க பின்னாடி ஃபுல்லா வந்தாங்க. அதான் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல சொன்னோம். நீ என்னது புலிய வளர்க்கறது வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கலாம். அந்த புலி ஒரு நாளைக்கு உன்னையே சாப்பிட்டுரும் அப்படின்னு. அந்த மாரி தான் அவங்க மீடியாவ அவங்க அந்த மாரி வளர்த்துருந்தாங்க. ஆனா பிரிச்சு மேய்ஞ்சு எடுத்தாலும் அந்த மீடியா, இட் டுக் ஒன் பால்ங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். ஃபு ஜஸ்ட் ஃபெல்ட் எல்லா மொமெண்டமும் இந்தியாவோட தான் இருந்துச்சு அப்படின்னு. அந்த ஃபுல் மொமெண்டத்தையும் அப்படியே அந்த பலூன்ல பின்ன போட்டு எடுத்தா மாரி, முதல் பால் அந்த யஷஸ்வி ஜெயஸ்வால் பிட்ச்ட் ஆன் லெக் ஸ்டம்ப் ஸ்ட்ரெய்ட்டன்ட் அதுவும் அவர் வர அந்த ஆங்கிள்லேருந்து, அந்த ஹைட்லேருந்து ஐ டோன்ட் திங்க் யஷஸ்வி ஜெயஸ்வால் ஸ்டூட் அ சான்ஸ். அதுவும் அவர் நின்ன ஸ்டான்ஸ்க்கு அவர் எதிர்பார்க்கலாம் இந்த எக்ஸ்ட்ராவகன்ட் ஸ்விங். பட் தட்ஸ் மிச்சல் ஸ்டார்க் 101 இல்லைங்களா? அண்ட் அந்த பால்க்கு அப்புறம் அப்படியே அந்த ஃபுல் மேட்சோட டோன் அப்படியே செட்டப் ஆயிடுச்சு. ஆமா. எக்ஸாக்ட்லி. அந்த அந்த பால் தான் வந்து லைக் செட் ஆஃப் தி டோன் அப்படின்றது வந்து கரெக்ட்டு. ஃபுல் மேட்ச்சுக்கு. அதுவும் இன்ஃபாக்ட் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து அஸ்வின் ஜெய்ஸ்வால் மாத்திட்டாரு. லைக் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஹி வாஸ் ஆன் மிடில் ஸ்டம்ப் காட். ஸோ வந்து லைக் பால் வந்து லெக் ஸ்டம்ப்ல பிட்ச் ஆயிருந்து. ஸோ அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஹி மூவ்ட் அவுட் டு லெக் சைட் காட். ஸோ லைக் மேக்கிங் மிச்சல் ஸ்டார்க் பால் மோர் லைக் மிடில் அண்ட் ஆஃப் ஸ்டம்ப் வந்து இஃப் ஹி குட் கவர் அந்த லெக் ஸ்டம்ப். இந்த இது அதாவது ஓவரால் வந்து அந்த இது மாத்தணும். லைக் தி திங் இஸ் 5+ மார்க் சீரீஸ்ல வந்துட்டுல, இதுதான் வந்து ஒரு பியூட்டி ஆஃப் தி டெஸ்ட் மேட்ச் இஸ் அபவுட் லைக் எவ்ரி என்ன சொல்றது, பவுலர் வில் ட்ரை புதுசா வந்து அந்த பேட்ஸ்மேன் அகேன்ஸ்ட் வந்து எப்படி மாத்தலாம், அதே மாதிரி பேட்ஸ்மேன் வந்து அவரோட இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்றது பவுலருக்கு அகேன்ஸ்ட் அப்படின்றது வந்து லைக் போன மேட்ச் எல்லாமே உடனே அந்த பீம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு. இப்போ உடனே ஃபர்ஸ்ட் பால் வந்து ஸ்லோவா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு யஷஸ்வி ஜெய்ஸ்வால் போன வாட்டி வந்து செட் மிக்சர்ஸ் தான் இருக்குல்ல, பவுலிங் ஸ்லோ, ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனே நீ உடனே வந்து லைக் ஃபேன்ஸ் டர்ன் அரவுண்ட் டு சே லைக், ஓ நீ ரொம்ப பேசிட்ட போன தடவை, அதனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் பாலே போயிட்டு இப்போ ஸ்லோவா பால் தெரியலையா அப்படின்னு. தட் ஹேப்பன்ஸ் லைக் இதுதான் ஓப்பனரோட இது. இட்ஸ் ஃபர்ஸ்ட் பாலர் இஸ் ஃபர்ஸ்ட் பாலர், தேர் ஆல்வேஸ் என்ன சொல்றது கஷ்டம் அப்படின்றது. பட் ஓவரால் வந்து அந்த அளவுக்கு இப்ப என்னன்னா வந்து இதேதான் வந்து இந்தியாவும் பண்ணணும். ராபின் சைட் வந்து 140 அடிச்சாரு. வாட் டு இந்தியா டூ இந்த அடுத்த டெஸ்ட் மேட்ச்ல அடுத்த இன்னிங்ஸ்ல டிராவிஸ் ஹெட் வரும்போது அவருக்கு என்ன பிளான்ஸ் பண்றது அப்படின்றது வந்து இந்தியா ஹேஸ் டு லைக் திங்க் அஹெட். வரலாம். பாருங்க இந்த ஐ திங்க் த்ரூ அவுட் திஸ் வீடியோ நம்ம எதை பேசலாம் சுத்தி வளைச்சு டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் வருவோம்னு நினைக்கிறேன். பட் அங்க வரலாம் நம்ம. அதுக்கு வரலாம். ஒரு முதல்ல இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா, டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு எதுவுமே இல்ல. இது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியா ஜஸ்ட் கெட்டிங் அவே வித் த மேட்ச். அவங்க அந்த மேட்ச்ல அப்படியே உள்ள பூந்து அவங்க இன்டென்சிட்டி ஏத்தி ஆனா எந்த ஸ்டேஜ்ல அது ஹைலைட் அது வேற லெவல்ல அது ஏறிடுச்சுங்கிறது தான் நம்ம பேச போறோம். இந்த இடத்துல தான் மேட்ச் திரும்பிச்சு அப்படின்னு இல்ல. ஸோ எங்க அதிகமா அவங்க இந்தியாக்கும், ஆஸ்திரேலியாவுக்கும் நடுவுல இருக்கிற கேப் அவங்க இன்னும் ஏத்தினாங்க. பட் அந்த கேப் முதல்ல இருக்கிற கேப் அப்படியே சுருட்டி 50-50 கொண்டு வந்தது அந்த முதல் பால். ஆம் நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தாங்க ஒரு சின்ன ஃபேஸ் ஒண்ணு வந்துச்சு. 68 ஃபார் 1 வரைக்கும் போனாங்க ராகுல் அண்ட் கில். பட் அகைன் ராகுல், ரோஹித் சர்மா திரும்பி வந்தாரு. கேப்டன் ரோஹித் சர்மா, சுப்மன் கில் திரும்பி வந்தாரு. இந்தியாவோட பேட்டிங் ஆக்சுவலி போல்ஸ்டர் ஆச்சு. பிகாஸ் அவங்க ரீப்ளேஸ் பண்ணது தேவ்தத் படிக்கல் அண்ட் துருவ் ஜுரேல. அண்ட் ரோஹித் சர்மா இந்த மிடில் ஆர்டர். நீங்க இன்னும் கன்வின்ஸ் தானுங்களா? ராகுல் அட் த டாப், ரோஹித் சர்மா இன் த மிடில். அப்போது வந்து கன்வின்ஸ் தானா அப்படின்னா வந்து அவர் வந்து ரன் அவுட்ஸ் இருந்தாருன்னா மேபி கன்வின்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். லைக் அவர் வந்து பெருசா ஒன்றும் ஸ்கோர் பண்ணல ரோஹித் சர்மா வந்து லைக் 2 இன்னிங்ஸும் சரி மிடில் ஆர்டர்ல வந்துட்டு ஒரு 40-50 ரன் அடிச்சிருந்தாருன்னா வந்து தென் இட்ஸ் குட் மூவ் அப்படின்னு இருப்போம். கிவன் இஃப் இஸ் ஒன்லி கோயிங் டு ஸ்கோர் 3 ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், ரெண்டாவதுல வந்து ஒரு அப்படி இப்படி ஒரு 30 ரன் கிட்ட வந்தாரா, லைக் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 6 ரன் தான். ஸோ 3 and 6 9 ரன்ஸ் தான் ஓவரால். அவர் 3 ரன் 6 ரன் இல்ல. இட் ஜஸ்ட் டிடன்ட் ஃபீல் லைக் அவர் ஒரு பேட்டிங்க்கு வராரு, இவர் அடிப்பாருங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸே குடுக்கல.
பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சது அடுத்த பால்ல அவுட் ஆயிடுவாரு, இல்ல அதுக்கு அடுத்த பால்ல அவுட் ஆயிடுவாருன்னு தான் விளையாடு. ஆமா. ஸோ அந்த இதுல பார்த்தீங்கன்னா வந்து பேசாம ஒரு ட்ராப் பண்ணிட்டு ஜுரேலே விளையாடலாம்னு நினைக்கிறேன். கேப்டன்சி டு பும்ரா. ஓகே. சரி ஓகே. இதுக்கப்புறம் இருக்கிற லாஸ்ட் ஃபியூ இதுல வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் விட்டு போப்போறாங்க. ஆ ஸோ அண்ட் ஜஸ்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் தட், தேங்க் யூ சோ மச் ஃபார் த சப்போர்ட். நீங்கலாம் லாஸ்ட் ஃபியூ எஸ்பெஷலி லாஸ்ட் 30 டேஸ் இந்த ஐ திங்க் பிஜிடி நல்லா என்ஜாய் பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். நாங்க பேசுறது ஏதோ ஒண்ணு எங்கேயோ சில பேருக்கு அது புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் நாங்க பேசுறது, இந்த அனாலிசிஸ் இதுவரைக்கும் பேசுனது, இன்னும் பேசப் போறது உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டீல் ஒரு ரிஸ்க்கான டீல் இது. பட் அந்த ரிஸ்க் எடுக்க ஐ திங்க் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நீங்க எங்கள ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் கேட்கலாம். அ ஏன்னா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இந்த மூஞ்சிங்க இதெல்லாம் போய் அப்படின்னு ஃபீலிங் வந்துச்சுன்னா, அ ஸ்ட்ரீம வந்து அப்படியே Spotifyல, Jio Saavnல, Apple Podcast, Audible அப்படியே கண்ட கண்ட இடத்துல எல்லா எல்லா இடத்துலயும் பரவியிருக்கும். ஸோ அந்த ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நீங்க வந்து மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எபிசோட்ஸ நீங்க ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். அ பட் கோயிங் பேக் ரோஹித் சர்மா. பட் அதுக்கும் முன்னாடி சுப்மன் கில், ஐ திங்க் ஹி லுக்ட் இன் ரியலி குட் டச். அந்த பிஎம் லெவல்ல ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் ராகுல் எனக்கு ஆக்சுவலி பர்சனலி பார்க்கணும்னா, ரோஹித் சர்மா ரன்ஸ் அடிக்கல. அது அவரோட பிரச்சனை. ராகுல் இஸ் லுக்கிங் ரியலி குட். அவர் இன்னும் அந்த ஒரு செஞ்சுரி அடிக்கல. இல்லாட்டி ஒரு ஹாஃப் செஞ்சுரி தான் அடிச்சிருக்காரு. ஆனா, ஹி ஜஸ்ட் லுக்ஸ் த பார்ட் அந்த ஓப்பனிங் ஸ்லாட்ல. ஸோ யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுல் பர்சனலி ஐ திங்க் அந்த பழைய ராகுல் 2016 சீரிஸ்ல நினைக்கிறேன். அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, ஹி ஸ்கோர்ட் லைக் 6 ஹாஃப் செஞ்சுரீஸ் இன் 6, 7 மேட்சஸ் கன்டினியூஸா ஒரு நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அண்ட் தென் ஐ திங்க் கிங்ஸ் 11 பஞ்சாப்ல விளையாடுற வரைக்கும் ஹி வாஸ் இன் அ ரியலி குட் ஃபார்ம். பட் அதுக்கப்புறம் தான் ஐ திங்க் சம்ஹவ் அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அது இதுன்னுலாம். பட் அதெல்லாம் T20ங்க. ஓடிஐ அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஹி ஹஸ் ஆல்வேஸ் லுக் த பார்ட். 2021 இங்கிலாந்து சீரிஸ்ல இன்ஃபேக்ட் இட் வாஸ் ரோஹித் சர்மா அண்ட் கேஎல் ராகுலோட ஓப்பனிங் காம்போ தான் இந்தியாவுக்கு ஒரு மேஜர் டிஃபரன்ஸா இருந்துச்சு. அந்த 60 ஓவர்ஸ் ஆஃப் ஹெல்னு கோலி சொன்ன அந்த மேட்ச் அந்த சீரிஸ்ல. எனிவே ராகுல் பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த முதல் பாலோட மொமெண்டம் வந்து ஈவன் தோ இந்தியா 68 ஃபார் 1 இருந்தாலுமே, அப்படியே உள்ளுக்குள்ள இட் இட் ஃபெல்ட் இன்னும் அந்த ஃபுல்லா செட் ஆல முடியட்டும். இந்த ஃபர்ஸ்ட் செஷன் முடியட்டும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அங்க மிச்சல் ஸ்டார்க் பேங் பேங் கேஎல் ராகுல் அண்ட் விராட் கோலி 2 பேரும் பால லீவ் பண்ணணுமா, விளையாடணுமாங்கிற அந்த 2 மைண்ட்ஸ்ல இருந்துட்டு அவுட் ஆனாரு. அண்ட் கோலிஸ் வாஸ் ஈவன் மோர் ஆ இன்னும் அது விஷுவலி வந்து அது இன்னும் ஆக்வர்டா இருந்துச்சு அத பார்க்கறதுக்கு. எப்படி பார்க்குறீங்க? அந்த பெர்த்தோட டெஸ்ட் 100 அந்த கோலியோடது அத எ யூ நோ அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஆல்ரெடி லீடுலாம் கொஞ்சம் இந்தியாவுக்கு இருந்துச்சு. பிரஷர் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. பேட்டிங் ஈஸி ஆயிடுச்சு. ஆனா 3 கொஞ்சம் ட்ரிக்கி பேட்டிங் சிச்சுவேஷன்ஸ்ல ஹி இஸ் பீன் ஃபவுண்ட் அவுட். இட்ஸ் த இன்னும் அந்த அந்த ஃப்ளூவன்ட் அதான் நான் லாஸ்ட் மேட்ச்ல கூட என்ன சொன்னேன்னா, அந்த ஃப்ளூவன்ட் விராட் கோலி இன்னும் வரல. ஆ ஸோ அதான். அந்த தேர் இஸ் அந்த இது எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சுவலி வந்து நம்ம ஸ்காட் போலண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் போடும்போதுல ஒரு ஸ்காட் போலண்ட் மட்டும் இல்ல. ஐ திங்க் ஜெனரலி ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் ஒரு என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா வந்துட்டுல சுமன் கில் அண்ட் விராட் கோலிக்கு பவுலிங் போடும்போது, சுமன் கில்க்கு வந்து தேவர் பவுலிங் ஆன் த ஸ்டம்ப்ஸ். விராட் கோலிக்கு வந்து அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிக்ஸ்ட் அந்த தியரி லைக் விராட் கோலி ஸ்டில் வல்னரபிள் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். அவர் ஓரளவுக்கு வந்து அது விட்டுன்னு தான் இருந்தாரு. அண்ட் தென் அந்த அவுட் ஆன பால் வந்து போலண்ட் அகேன்ஸ்ட் வந்து இட் இஸ் மோர் இன் லைன் வித் த ஸ்டம்ப். ஸோ யூ ஹேவ் டு ப்ளே ஃபார் இட். பட் அதான். ஸோ அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் வந்து இஸ் அந்த சசப்டிபிலிட்டி வந்து இன்னும் இருக்கு. அந்த கான்ஃபிடென்ட்டா வந்து லைக் ஈவன் வித் செஞ்சுரி இன் இஸ் பேக் வரல. வீராஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து சுப்மன் கில் அவுட் ஆனது வந்து மோர் சீம் டு பி லைக் ஒரு லேக் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் ஆர் சம்திங் லைக் தட். அவர் ஆடி இருந்தது பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஹி சீம் அவ்வளோ கம்ஃபர்டபுள் அந்த அவ்வளோ டைம் இருந்தது அவ்வளோ கம்ஃபர்டபுள் லைக் வாட் இட் இஸ் ஜெனரலி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாரு ரன்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது. அண்ட் இட்ஸ் மூமெண்ட் ஆஃப் லைக் எல்பிடபிள்யூ வந்து ஆன் த ஸ்டம்ப்ஸ் இன் மிஸ் த பால் அண்ட் ம். பெருசாலும் வந்து பால் ஸ்விங் அந்த மாதிரிலாம் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலி அது இட்ஸ் வெரி வியர்ட் டிஸ்மிஸல்ல. ஏன்னா ஒரு ஹாஃப் வாலி அது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அந்த பால் அப்படியே ஸ்ட்ரெய்ட்டா ட்ரில் டவுன் பண்ணணும் மிட் ஆஃப்ல. பட் ஹி காட் ப்ளம் எல்பிடபிள்யூ ஆயிட்டு.
மிட் ஆஃப் ஆர் மிட் ஆன் வாட்டெவர். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஆல்மோஸ்ட் 20, 25 பாலுக்கு ஸ்ட்ரைக்கே வரலைங்க அங்க. ம். ஸோ தட் குட் ஹவ் பிளேட் அ பார்ட். அண்ட் தென் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட அந்த மாரி ஒரு ஸ்கிரிப்ட்ல போக ஆரம்பிச்சிடுச்சு. ரிஷப் ரோஹித் வந்தாரு. லுக் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் சார்ட்ஸ். பட் எனக்கு தெரிஞ்சு கன்டின்யூ பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் தென் ரிஷப் பந்த் ஆஸ் யூசுவல் ஓகே இந்தியாவோட நியூ ரெஸ்க்யூ மேன் நிதிஷ் ரெட்டி. வி ஷுட் டாக் அபவுட் ஹிம். இந்தியா எவ்வளோ அங்க அப்பப்ப கேவலமா விளையாடினாலும் 3 தடவ இந்தியா ஆல் அவுட் ஆகும்போதெல்லாம், ஐ திங்க் அவர் தான் டாப் ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு நெனைக்கிறேன். ஆமா. அ அந்த இன்னிங்ஸ்லலாம். ஸோ டெஃபினெட்லி எல்லாருமே பயங்கர பிரைஸ் அவரோட டெம்பரமெண்ட்க்கு, அ சிச்சுவேஷனுக்கு தெரிஞ்ச மாரி ஆடுறாரு அப்படின்னு. நான் ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா, அவர் தான் ஒரு ஃபியூச்சர் நம்பர் 6ன்னு சொல்லலாமா? ஒரு ஆ போஸ்ட் கோலி, ரோஹித் எரால ஒரு ஃபியூச்சர் பெர்மனன்ட் நம்பர் 6 ஏன்னா ஹி கேன் பவுல் த ஓவர்ஸ் அஸ் வெல். 6 feels a slot too high for him. 7 வந்து ஓகே. I think 7 ஒரு வாஷிங்டன், சுந்தர், 8 பிளேஸ் ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின். இன்னும் 6 வந்து வேற யாராவது வரணும். இன்னொரு ப்ராப்பர் பேட்ஸ்மேன் நீட் டு ஃபைண்ட். சாரி டூ இன்டரப்ட் பட் எனக்கு பெர்சனலி ஹி லுக்ஸ் லைக் அ பெர்ஃபெக்ட் நம்பர் 6. நீங்க சொன்னீங்கல்ல அந்த இடத்துல ஒரு பேட்ஸ்மேன் தேவைன்னு. ஐ திங்க் ஹி ஹாஸ் ஆல் தட் குவாலிட்டி ஆஃப் பிகமிங் தட் பேட்ஸ்மேன். ஏன்னா இது எனக்கு என்ன ஆக்சுவலி ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னா, ஐ வுட் லைக் டு சீ ஹிம் அட் 6 அட்லீஸ்ட் ஒரு இப்போ இன்கேஸ் இப்போ யாராச்சும் இன்ஜூர் ஆனாங்கன்னா, இவர் ஆர்டர்ல மூவ் பண்ணி, இவருக்கு நெறைய ஓவர்ஸ் இருந்ததுன்னா, இவர் எப்படி விளையாடுவார்ன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. இதுவரைக்கும் அவர் வந்த எல்லா சிச்சுவேஷனுமே, ஓகே இனிமேந்து டெய்லோட விளையாடணும். ஸோ ஒரு T20 மோட்ல இறங்கிடலாம் அப்படின்னு. டஸ் ஹி ஹேவ் த கேம் டூ பேட் 30, 40 ஓவர்ஸ்? அது பார்க்கணும் நம்ப. பட் எனி ஃபைனல் தாட்ஸ் ஆன் நிதிஷ் குமார் ரெட்டி பிஃபோர் வி இல்ல மூவ் இன்டூ ஐ திங்க் இந்த சீரிஸ் விளையாடுவாரு. அண்ட் தென் ப்ராபப்லி இங்கிலாந்துலயும் ஐ திங்க் அவர் விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஸோ யூனோ இட் மைட் ஆக்சுவலி ப்ரூவ் யூஸ்ஃபுல் அங்க இங்கிலாந்துல. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து அவர் இப்போதைக்கு வந்து 42 ஆன்சர் டு ஆல் த கொஸ்டின் ஆமா. 42 ஒரு டாப் சீலிங் வந்து இப்போதைக்கு 42 தான் இருக்கு. அதை தாண்ட மாட்டேன்றாரு அவரு. 4 இன்னிங்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுதான் டாப் ஒரு ஹையஸ்ட் 42. ம். ஒன்ஸ் யூ கெட் பாஸ்ட் இட் அண்ட் கெட்ஸ் 50 then hopefully like ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அவருக்கு. அண்ட் அவரது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்டர்வியூ ஒண்ணு. அதுல அதான் சொல்லியிருந்தாரு. விராட் கோலி தான் அவர பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். சச்சின பார்த்து வளர்ந்தவங்க எல்லாம் நெறைய பேர் வந்திருக்காங்க. விராட் கோலி அந்த மாரி. விராட் கோலிய பார்த்து இவர மாரி நான் விளையாடணும்னு அண்ட் ஹி எக்ஸ்பிளைன் அவர்ட்டேருந்து அந்த கேப் வாங்கும்போது என்ன ஃபீலிங் இருந்துச்சு. விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிறத இவர் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்லேருந்து செலிப்ரேட் பண்ணது எப்படி இருந்துச்சு. ஸோ வெரி, வெரி ரொமான்டிக், வெரி பியூட்டிஃபுல். ஓகே. பட் ஐ திங்க் அந்த பியூட்டி அங்க தான் எண்ட் ஆச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அ இந்த ஃபுல் மேட்சோட அந்த அதான் சொன்னேன்ல, இந்த மேட்ச்ல டர்னிங் பாயிண்ட்ஸ்லாம் கிடையாது. எங்க ஆஸ்திரேலியா இந்தியாவோட கேப் அதிகமா ஏத்திச்சுன்னு. அந்த கேப் ஃபுல்லா புல் ஆனது நவ் ஆஸ் யூ லுக் பேக் அந்த ஃபர்ஸ்ட் பால் டிஸ்மிஸல் இல்ல. இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மிச்சல் ஸ்டார்க் எடுத்த 6 ஃபார் 48 இல்ல. டிராவிஸ் ஹெட் அடிச்ச 140யும் இல்லீங்க. எனக்கு தெரிஞ்சு தி பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் இந்த மேட்ச் டே 1 எண்டிங்ல உங்களுக்கு 30 ஓவர் இருந்துச்சு. அண்டர் த லைட்ஸ் நியூ பால். இந்தியால 1 விக்கெட் தான் எடுக்க முடிஞ்சது. அதுவும் யார் விளையாடுனாங்க? மெக்ஸ்வினி அண்ட் மார்னஸ் லபுஸ்காக்னி. அவங்க தே வேர் த ஒன் அண்டர் த மேக்ஸிமம் பிரஷர். ஆனா 33 ஓவர்ல ஜஸ்ட் 86 ரன் தான் அடிச்சாங்க. பட் 1 விக்கெட் தாங்க போச்சு. அந்த இடத்துல 4 விக்கெட் எடுத்திருக்கலாம். அது ஏன் இப்போ நம்மளுக்கு சொல்ல முடியும்னா, ஏன்னா 2வது நாளைக்கு அதே சிச்சுவேஷன்ல 24 ஓவர்ல 5 விக்கெட் எடுத்து காமிச்சாங்க. ஆஸ்திரேலியன்ஸ். அது தட் ப்ரூவ்ட் டு பி த டிஃபரன்ஸ்ங்களா. த டே 1 அண்டர் த லைட்ஸ் அகைன்ஸ்ட் த பிங்க் நியூ பால். 2 பாலிங் டீமும் எப்படி போட்டாங்கன்னு. பட் என்னன்னா வந்து உங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஸ்காட் போலண்ட் வாஸ் தேர் வேர் ஹர்ஷித் ராணா வாசன்ட் ஸ்காட் போலண்ட். லைக் அந்த டிஃபரன்ஸ் பிளேஸ் லைக் 16 ஓவர்ஸ்க்கு அவர் வந்து 86 ரன் போனாரு. அவர் மட்டும் சொல்லல. ஜென்ரலி ஐ திங்க் இந்தியா டிடன்ட் பவுல் வெரி வெல். ஆர் ராதர் ஆஸ்திரேலியா தே பிளேட் வெல் அண்டர் அந்த லைட்ஸ்ல எஸ்பெஷலி மானஸ் லபுஷன் ஆப்வியஸ்லி அந்த பிரஷர் ஒன்னு மானஸ் லபுஷன் அண்ட் அடிலைட்ல இஸ் லைக் இஸ் காட் வெரி குட் நம்பர்ஸ். அதே மாதிரி தான்
டிராவிஸ் ஹெட் பத்தி பேசணும். டிராவிஸ் ஹெட்டும் அதே மாதிரி தான் லைக் ஆல்மோஸ்ட் டபுள் வந்து அவரோட ஆவரேஜ் ட்வேன் லைக் அவர் நார்மலா விளையாடுறதுக்கு 43 பாயிண்ட் சம்திங் whereas லைக் at Adelaide டே நைட் டெஸ்ட்ல வந்து averages லைக் 85. that's double almost லைக் அவரோட 43 இருக்கு 85 இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ they obviously had all of those things, but you're right, whether it was the length of the line ரெண்டுமே வந்து சரியா வரல. ஏன்னா நிறைய வந்து அவங்களும் பிளேயர் மிஸ் பண்ணாங்க. மக்ஸ்வீனி ஆட்டம் லைக் 39 ரன் மக்ஸ்வீனி வந்து பிளேயர் 109 பால்ஸ். அதே மாதிரி தான் வானஸ் லபுஷா வந்து 64க்கு வந்து 126 பால்ஸ். ரஃப்லி வந்து ஐ மீன் மக்ஸ்வீனிலாம் 35 ஸ்ட்ரைக் ரேட். ஸோ அந்த மாதிரி தான் விளையாடினாரு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் whether it might not have been a play and miss, பட் ஆனால் நிறைய பால்ஸ் விட்டு whether they played patiently a lot more. இந்தியாவுக்கு ஆப்வியஸ்லி வந்து வெரி ஃபர்ஸ்ட் பால்லேயே வந்து அஸ்வின் விஜய் சொல் போனது வந்து was this thing. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா லைக் அகெயின் இந்தியா வந்து அந்த பீரியட்ல வந்து there was a little bit கேஎல் ராகுல் ஓட்டு வந்து பேட் கமின்ஸ் பவுன்சர்ல. ஸோ எஸ்எஸ் விஜய் ஸ்வால் நம்மளோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு we going at about 70s. லைக் எஸ்எஸ் விஜய் ஸ்வால் அரௌண்ட் 70, சுமன் கில் அரௌண்ட் 93 அந்த மாதிரி. வேற அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்த ஆரம்பத்துல அதர் தான் டிராவிஸ் ஹெட் எடுத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 4 விக்கெட்டுக்கு வந்து ஓகே ஸ்டீவன் ஸ்மித் விட்டுல. ஏன்னா அவர் வந்து பெருசா 10 பால் தான் 11 பால் விளையாடினாரு. ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் வேர் அரௌண்ட் லைக் 35, 30, 50. ஸோ நிறைய பால் தி லெஃப்ட் a lot of ball. partially like there is that also the mindset. இதை வந்து போன டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட்டுக்கு வந்து they did, I mean மானத் லபுஷன் போன டெஸ்ட்ல அதான் பண்ணாரு. he tried like நம்ம சொன்னோம் very ugly innings அப்படின்னு சொல்லிட்டு. the difference is இந்த இதுல வந்து he like managed to get a little bit more in terms of runs rather than just trying to like stay there. ஆமா. ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் அந்த ஃபுல் இன்னிங்ஸ் இந்த ஃபுல் பாட்காஸ்ட் எபிசோட் comes down to this moment. உண்மையான தலை அது வந்து தலைவலி இந்தியாவுக்கு. டிராவிஸ் ஹெட் WTC ஃபைனல்ஸை பறிச்சாரு. 160 in no time. 2023 வேர்ல்ட் கப் நிறையா பேர் எதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கப்பா புரியல அப்படின்னு மடக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் நவம்பர் 19க்கு நடந்த சம்பவம் எல்லாருக்கும் கண்டிப்பாக the wounds are there. டிராவிஸ் ஹெட் எப்படி தனியால் கேம் எடுத்தார். இதே சுச்சுவேஷன் தான். 47 for 2, ஷமி அண்ட் பும்ரா ஆன் ஃபயர். எல்லாரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் மட்டும் தனியாக வேற பிச்சில் விளாடுற மாதிரி விளாடுனார். அதே சுச்சுவேஷன் தான் இங்கேயும். அவர் மட்டும் 140, 41 ஓவர் தாங்க இருந்தார் அவர் இந்த ஃபுல் மேட்ச்ல. 41 ஓவரில் அந்த 41 ஓவரில் அவர் இருக்கும்போது ஆஸ்திரேலியா 200 ரன் அடிச்சாங்க. 207 டு பி எக்ஸாக்ட். 200ல் 140 இவர் தான் அடிச்சார். ஸ்ட்ரைக் அதிகமாக இவர் எடுத்தாரா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 60% ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு அந்த டைம்ல. ஆனா விளாசிட்டாரு இந்தியாவை. தேர்ட் டைம் அந்த ஹர்ட் இந்தியாவுக்கு. ட்ராப் கேட்ச் நடந்துச்சு. ஓகே 78, 75, 78 அந்த அரௌண்ட் அந்த ஸ்கோரில் இருக்கும்போது சிராஜ் ஒரு கேட்சை விட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப் எடுத்தார் ரோஹித் சர்மா அங்கேருந்து. ஸோ நடுவில் கேப்லேருந்து போச்சு. பட் அதர் தேன் தோஸ் 2 சான்சஸ் அண்ட் அப்போக்கே பார்த்தீங்கன்னா he was at 75. இந்த கேம் வந்து போயிடுச்சு இந்தியா விட்டு. தட் வாஸ் த சான்ஸ் இல்லைங்களா? பும்ரா வந்து 2 விக்கெட் மெக்ஸ்வீனி அவுட் பண்ணதுக்கப்புறம் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிரேக் இன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபைனல் சான்ஸ் இருந்துச்சு. ஹவு டு யூ see that? டிராவிஸ் ஹெட் தலைவலி எப்படி நம்ம இது பண்ண போகிறோம்? இன்னும் ஏன்னா இன்னும் 3 மேட்ச் இருக்கு. அதுதான் இன்ஃபேக்ட் வந்து நம்ம வந்து லைக் நீங்க அந்த WTC ஃபைனல்ஸ் நீங்க ஓவர்ல அதுவும் அதே மாதிரி தான் 163 அடிச்சாரு. அண்ட் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் ரன் பால் 175 பால்ஸும் என்னமோ வந்து 174 பால்ஸ் he scored it. போன டெஸ்ட் எடுத்தீங்கனாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டு he scored about 89. அதை நம்ம சொல்லிக்கலாம் ஓகே எல்லாம் போச்சு. பட் அகெயின் இட் வாஸ் லைக் அட் நியர்லி ஒரு 100 பால்ஸ்ல வந்து 89 ரன்ஸ். இந்த இன்னிங்ஸ்ல அதே மாதிரி 140 of 141 பால்ஸ். லைக் ரன் பால் இதுதான். பட் இதே நம்ம வந்து நம்ம கோயிங் பேக் அந்த ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து டெஸ்ட் இந்த வருஷம் போப் அடிச்சாருல்ல 196. 196 சென்னை ஹைதராபாத் சாரி. யா. ஸோ அந்த இதுவும் பார்த்தீங்களா பார்ஷலி இஸ் இட் கேஸ் ஆஃப் லைக் வென் பேட்ஸ்மேன் வந்து ஒரு அட்டாக் பண்றாங்க அப்படின்னா இந்தியா டிஸ் நாட் நோ வாட் டு டூ அந்த மாதிரி.
So when ம். somebody is playing a ODI or a T20 innings in a test match, India are on the back foot. And ம். இதை ஃபிளிப் பண்ணிட்டு வந்து நான் நீங்க இப்போ ரோஹித் சர்மா பத்தி கேட்கும்போது நான் யோசிச்சிருந்தேன் 3 ரன் 6 ரன் தான் ரோஹித் சர்மா அடிக்கனால பட் ரோஹித் சர்மா லைக் பேசிக்கலி கம் பேக் ஓப்பன் த இன்னிங்ஸ் அண்ட் கோ லைக் T20 இன்னிங்ஸ் அவர் ஆடுற மாதிரி வந்து ஸோ அது சீக்கிரம் சொன்ன மாதிரி ஸ்டார்க் பட்டா அவுட் பாக்கியம் பண்ணிடுவாருங்க. கவலைப்படாதீங்க. இல்ல ஸ்டார் காப் பண்ணிடுவார் இல்லைன்னு சொல்லலாம் பட் இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் அ டிஃபரன்ஸ்ல இட்ஸ் ரிஸ்க் நான் பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கின்ற மாதிரி சீக்கிரம் சொல்ல மாதிரி வந்து இட்ஸ் ரிஸ்க் யூ இஸ் இட் ரிஸ்க் ஒர்க் டேக்கிங் தட்ஸ் மை அத கொஸ்டின் ஏன் நம்பர் 5ல பண்ணக்கூடாது? நான் ஆக்சுவலி போன மேட்ச்ல அத சொன்னேன். இந்த பிரிவ்யூ போது. மேபி ஏன்னா ரோஹித் வந்து சர்மா அந்த he நம்பர் can 5ல play the பண்றது இஸ் Travis. டிஃபிகல்ட் than doing it number 1 because when you coming at number 5 if you are 40 for 4 it's not the same mindset like getting 40 for 4 to 40 for 5 whereas if you are 0 for 0 and you become 0 for 1 that's likely a different position than doing it at 40 for 4 or அகைன் ஐ 80 திங்க் for 4 நம்ம whatever இத பேசிட்டோம். ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா அவங்க கொண்டு வரதுக்கு கேஎல் ராகுல டிஸ்டர்ப் பண்ணணுமா? அப்படின்னு அண்ட் அகைன் தேர் ஆர் பிக் திங்ஸ் ஆர் கமிங் அவர் வே. ஏன்னா இஸ் திஸ் ரோஹித் சர்மாவோட கடைசி சீரிஸ் அதெல்லாமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அட் சம் பாயிண்ட். பட் வில் கீப் தட் aside. லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் டிராவிஸ் ஹெட். இல்ல we have to find a way to like get Travis out early like before he gets to like 10 20 or அந்த மாதிரி 2014ல 2019ல 2019ல அவர் இல்ல. ஸ்டீவன் ஸ்மித் இல்ல. பட் 2021ல சொல்லலாம். ஜெனரலி இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியானா முதல்ல நீங்க வந்து பிளான் போடுறது வந்து ஸ்டீவன் ஸ்மித்துக்கு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த டெஸ்ட்ல இது நமக்கு ரியலைஸ் ஆற மாரி நமக்கு தோணலாம் நெறைய பார்க்குறவங்களுக்கு. பட் எனக்கு தோணிச்சு அண்ட் ஐ அம் பிரெட்டி ஷூர் இந்தியன் டீம்க்கு கூட இது முன்னாடியே தெரியும். டிராவிஸ் ஹெட்டுக்கு தான் முதல்ல பிளான் போட்டாங்க. அவர அவுட் ஸ்டீவன் ஸ்மித் 100 பால்ஸ் விளையாடினாருன்னா, அவர் ப்ராபப்லி ஒரு 50, 60ல தான் இருப்பாரு. இதே இன்னிங்ஸ் வந்து நான் பேசியிருந்தேன் மச்சானோட. இதே இன்னிங்ஸ் வந்து ஸ்டீவன் ஸ்மித் விளையாடியிருந்தாருன்னா, ப்ராபப்லி ஆஸ்திரேலியாவோட லீட் வந்து 1 இந்த மாரி 150லாம் போயிருக்காது. 80 ரன்ஸ் தான் இருந்திருக்கும். ஏன்னா, அவர் ஒரு மேபி 105, 100, 105ல தான் இருப்பாரு. 140ல இருக்க மாட்டாரு. ஸோ yeah ஓவரால் அந்த டீம் ஸ்கோர் கூட கொஞ்சம் கம்மி. இந்த மொமெண்டம் இப்படி இருக்காது. திஸ் இஸ் டிஃபரண்ட்ங்க. திஸ் இஸ் லைக் சேவாக் இன் த மிடில் ஆர்டர் டெரர் இது. ஸோ ரிஷப் பந்த் என்ன கொண்டு வராரோ இந்தியாவுக்கு ஆக்சுவலி அத நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு வராரு டிராவிஸ் ஹெட். பட் டிராவிஸ் ஹெட் வெர்சஸ் சிராஜ் எப்படி நம்ம டிஎஸ்பி சிராஜ் வந்து அ yeah அவர் சொல்லியிருக்காரு வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன மாரிலாம் ஒண்ணும் இல்ல. அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவர் ஒரு ஹி கேவ் 2 செண்ட் ஆஃப்ஸ் அண்ட் ஐ திங்க் அந்த ஆஸ்திரேலியன் கிரவுடுக்கு வந்து அது புடிக்கல. அந்த செண்ட் ஆஃப். ஏன்னா 140 அடிச்சு பண்ணியிருக்கான். அவனுக்கு ரெஸ்பெக்ட் தர வேணாம். பட் அதுக்கு நீ என்னடா இப்படி பண்றன்னு. பட் நவ் it's yeah சொல்லுங்க. இல்ல இவரோட வியூ வந்து இஸ் டிஃப்ரெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து அவர் சொல்லும் போது இல்ல அவர் வந்து அபியூஸ் பண்ணாரு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணேன் அப்படின்றாரு இவரு ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஐ திங்க் ஐ மீன் பிளேயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஃபீல்டில் விட்டுட்டு லைக் தேல் கோ பட் ஆப்வியஸ்லி த க்ரௌட் வந்து வில் நாட் தே வில் கேரி இது வந்து இப்போ கபால போனாலும் அண்ட் டெஃபினெட்லி மெல்பர்ன்ல போனால் வந்து மே 13ல வந்து வில் இது வந்து இன்னும் பெருசாகும் அதே மாதிரி ஆகும் ஸோ இட் வில் கேரி ஆன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு இந்தியா கோஸ் டு மெல்பர்ன் whether if India wins at Gabba or if it's a draw, then obviously it goes. So yeah, and I Okay. think it's feels like பண்ண மாதிரி தான் like and carry on throughout this series. அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் வந்து ஒன்னா சேர்ந்துப்பாங்க. ஆமா. ஒண்ணா சேருவாங்களா இல்லையே. அவர் எஸ்ஆர்ஹெச் ஆக்சுவலி டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சிராஜ் வந்து ஹைதராபாத்ல டிஎஸ்பி ஆமாமா அபிஷியல் டெசிக்னேஷன். அவர் பேரே டிஎஸ்பி சிராஜ்ன்னு தான் வச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். அண்ட் வாட்டெவர் ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் அங்க முடியுது. இன்ஃபாக்ட் அவர் அவுட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்க் வந்து 2 பவுண்டரி அடிச்சாரு சிராஜ்க்கு. அந்த கிரவுட் வாஸ் கம்ப்ளீட்லி பிஹைண்ட். எனக்கு பிடிக்குங்க இது. இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு உண்மையான இந்தியா ஆஸ்திரேலியா சீரிஸ்னா இதுதான். அடுத்த 3 மேட்ச் செம வெயிட் இருக்கு சிராஜ்க்கு பவுண்டரியில. அவர் தான் ஃபீல்டருக்கு பண்ணுவாரு. ஸோ எனிவே அகைன் டே 2 இன்னும் முடியல. 150 லீடு. 25 ஓவர் இருக்கு. நோட்டீஸ் பண்ணீங்களா? ஸ்காட் போலண்ட வந்து சிராஜ் போல்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னடா போல்ட் ஆயிட்டோம் இது அப்படின்னு பார்க்கறது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இம்மீடியட்லி 2 பேரும் லைக் ஸ்காட் போலண்ட் அண்ட் தி நான் ஸ்ட்ரைக்கர் 2 பேரும் தே ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் ரன்னிங். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்ரி ஓவர் கவுண்ட்ஸ் அண்டர் த லைட்ஸ். அதுவும் நியூ பால்ல. ஸோ தே ஜஸ்ட் ஸ்டார்ட்டட் ரன்னிங் அண்ட் எக்ஸாக்ட்லி 1.5 ஹவர்ல உங்களுக்கு புரிஞ்சுது அவங்க ஏன் அந்த மாதிரி ஓடுனாங்கன்னு. 24 ஓவர்ல இந்தியா பிளேட் டிஃபரண்ட் இன் டிஃபரண்ட் கியர். அவங்களுக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா பால் மூவ் ஆகுது.
நீ ரன் எவ்வளோ முடியுமோ ரன் அடிச்சுட்டே இரு. பாசிட்டிவா விளையாடு. ஏன்னா, விக்கெட் எப்போ வேணா விழலாம். அண்ட் அதே மாரி தான் ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆகாட்டியும், மிச்சல் ஸ்டார்க்க டீல் பண்ணாரு டீசென்ட்டா. எஸ்எஸ்வி ஜெயஸ்வால் ஒரு நாள் ஸ்மைல் குடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பால்ல அவுட் ஆல. வைடு போச்சு அது. பட் அதுக்கப்புறம் இட்ஸ் பட் ஒரு இடத்துல கோலியும், கில்லும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. நீங்க லைக் அட் 62 ஃபார் 2 ஒரு ஸ்ட்ரெய்ட் டிரைவ் அடிச்சாரு கோலி போலாண்ட் பாலிங்ல. இட் ஜஸ்ட் லுக் தே லுக் வெரி கம்ஃபர்டபுள். பட் தென் அகைன் அவுட்சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போலாண்ட் டூ கோலி. அதே லுக் கோலி. என்னடா நடந்துச்சுங்க? உண்மையாவே இதாச்சான்னு எல்லாம் பரிசீலனைலாம் பண்ணாரு. பட் இட் ஹஸ் ஜஸ்ட் பிகம் அ வெரி ஒரு போரிங் ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சுங்க இப்போ அது. விராட் கோலிது. அகைன் பேசிட்டோம் நம்ம விராட் கோலி பத்தி ஆல்ரெடி. பட் தட் என்டயர் ப்ரொசெஷன் ஆஃப் பிளேயர்ஸ் அந்த 5 விக்கெட் ஐ திங்க் தட் ஜஸ்ட் சீல்ட் த மேட்ச். தேர் வாசன்ட் எனிதிங் லெஃப்ட் எனக்கு தெரிஞ்சு டே ஆமா. 3ல. ம். I don't அண்ட் think, yeah, I mean, there isn't anything more left in terms of next day 3ல வந்துட்டு again நம்ம வந்து ரெட்டி பத்தி ஏற்கனவே பேசிட்டோம். இட் வாஸ் மோர் அ கேஸ் ஆஃப் லைக் ஹவு ஃபார் குட் இந்தியாவுக்கு அந்த மாதிரி தான். என்ன ஒண்ணுன்னா வந்து பும்ரா வந்து நிறைய பவுலிங் போடல இந்த இதுல. லைக் அதுவும் ஸ்பெஷலி வந்து டே 3ல வந்து ஒரே ஒரு ஓவர் தான் போட்டாரு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் நாட் அ லாட் ஆஃப் மைல்ஸ் இன் இஸ் லெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஏன்னா அடுத்த டெஸ்ட் வந்து இமீடியட்லி லைக் ஸ்டார்டிங் இமீடியட்லி அவங்க ம். சைடாவது அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிச்சல் ஸ்டார்க் ஒரு 14 ஓவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டாரு. ஒரு பேட் கமின்ஸ் போல்ட் another 14 hours and then they bowled similar number of overs. So in fact ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சேர்த்து போட்ட bowling இந்தியா வந்து ஒரே இன்னிங்ஸ்ல போட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ். இது வந்து ஓவர்ஸ் வைஸ் த 36 ஆல் அவுட் ஆன அட்லைட் டெஸ்ட்ல. திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டே நைட் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியால. ஆர் எவர் ஐ திங்க். ஐ டோன்ட் நோ. அஹமதாபாத் மேட்ச் எவ்வளோ நாள் போச்சுன்னு தெரியல. பட் மேபி Let's நீங்க காம்ப்ஸ்ல சொல்லுங்க. let's throw it forward to like then Gabba. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் டு கேபா. ஃபர்ஸ்ட் கேள்விங்க. ஐ திங்க் அவங்களுக்கு ரொம்ப கிளியரா பிளான் வந்துச்சு. பும்ராவ அப்படியே சமாளிச்சுக்கோ. மத்தவங்கள பூந்து விளையாடு. இதுதான் அவங்க டெம்ப்ளேட். தேர் இஸ் நோ இட் ஜஸ்ட் ஃபீல்ஸ் தேர் இஸ் நோ சப்போர்ட். இட்ஸ் பும்ரா ஒரு பக்கம். ஆ எல்லாரும் தென் ரெஸ்ட் தே ஜஸ்ட் மேக் அப் 20, 30% தான். பட் டாப் ஆர்டர் விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் 5 விக்கெட்ல 4 விக்கெட் பும்ரா எடுத்தா தான் உண்டு. இல்லாட்டி இது தே ஜஸ்ட் ரன் வித் த கேம். ஆமா. இதான் ஸ்ட்ராட்டஜிங்களா ஆஸ்திரேலியாது? அதான். ஸோ பாசிபிளி வந்து there is talk about ஷாமி ரிட்டர்னிங். பட் அது வந்து அவர் கபாக்கு வரா இல்லை மெல்பர்ன் தான் அவர் வரான்னு தெரியல. ஐ திங்க் கபாக்கு வரதா இருந்தால் இப்பமே வந்துட்டு ஐ ஷுட் ஹவ் ரீச் ஆஸ்திரேலியா. ஸோ அதர்வைஸ் இட்ஸ் லைக் too early. I think Gabba is too close. Probably more like come in the next 2 days in Melbourne and இதுக்கு விளையாடலாம். ஸோ பொட்டென்ஷியலி வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சேஞ்ச் அப்படின்னா வந்து they can bring in Akash Deep to play in Gabba. அது ஹர்ஷித் ராணாக்கு பதிலாக வந்து they could do. பட் மற்றபடி வந்து either அஸ்வின் or வாஷிங்டன் சுந்தர் much of a muchness. அந்த டிபிக்கல் யார் அந்த ஸ்பின்னர் அப்படின்றது வந்து ஒரு பெருசில். அண்ட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வந்து டிபெண்ட்ஸ். ஹேசல்வுட் ஃபிட்டா இருந்தானா அவர் ஒரு ஸ்காட் போலண்டுக்கு பதில. ஸோ அண்ட் ஐ டோன்ட் திங்க் தெர் வில் பி லைக் மச் சேஞ்சஸ். ஸோ இட் வில் அகேன் கம் பேக் டு லைக் டாஸ் ஜெசி இஃப் இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் ஆர் வென் எவர் ஆர் இந்தியா போல் ஃபர்ஸ்ட். இட்ஸ் நியூ டெஸ்ட். கிளீன் சர்ஃபே கிளீன் இது ஸ்டார்ட் அந்த மாதிரி தான். ஆமா. கேபா வந்து லாஸ்ட் 3 டெஸ்ட் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியாவோட ஃபேமஸ் வின்னுக்கு அப்புறம் நடந்த இதில வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ஒரு மேட்ச் விளையாடுனாங்க. அவங்க 152ல சுருட்டுனாங்க அவங்கள. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 99ல சுருட்டுனாங்க. வெஸ்ட் இண்டீஸ 300ல சுருட்டுனாங்க. சுருட்டுனாங்கன்னு சொல்ல முடியாது. 300 இஸ் அ குட் டோட்டல் அண்ட் இட் ப்ரூவ்ட் டு பி அ குட் டோட்டல். ஷமார் ஜோசப் ஜெயிச்சு குடுத்தாரு அந்த மேட்ச. அண்ட் ஐ திங்க் இங்கிலாண்டோட ஒரு மேட்ச் நடந்துச்சு. அங்கேயும் வந்து ரொம்ப 180 சம்திங் தான் விளையாடிச்சாங்க. ஸோ இட்ஸ் அ ஸ்பைசி விக்கெட். இது வந்து அந்த பேட்டிங் பாரடைஸ் அந்த மாரிலாம் இல்ல. நான் இந்த ஷெஃபீல்ட் ஷீல்ட் மேட்ச கூட பார்த்துருந்தேன். அதோட ஸ்கோர் கூட. ஸோ அதுலயும் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 250 அந்த மாரி தான் போயிருக்கு. ஸோ 250, 300 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அட்லீஸ்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ஸ்மால் செட் இட்ஸ் அ குட் வுட் பி அ குட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டோட்டல். பட் அகைன் இந்தியாவோட பேட்டிங்க ஐ திங்க் தட் சீம்ஸ் டு பி த வரி. அந்த நியூசிலாந்து 3-0ல வந்து நம்ம என்ன நடந்துச்சோ ஸ்பின்னர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா, இங்கேயும் வந்து பேட்டிங்
ஒரு பக்கம் வரி இருக்கு. பாலிங்ல பும்ரா மட்டும் தான் இருக்காரு. மத்தவங்க சப்போர்ட் சிஸ்டம் அவ்வளவா இல்ல. ஸோ பேக் டூ நம்ப வந்து இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ப எந்த ஸ்டேஜ்ல இருந்தோமோ, எனக்கு தெரிஞ்சு அங்க ரீசெட் ஆயி அங்க வந்திருக்கு. ஆ நீங்க இன்னும் இந்த எபிசோட் நீங்க வந்து உங்களுக்கு புடிச்சிருந்தது. நாங்க பேசினது. சின்ன சேனல் தான். ஆ அந்த சின்ன சேனல் கார்ட நாங்க இம்பார்ட்டன்ட்டா ப்ளே பண்ணுவோம். அண்டர் டாக்ஸ் மாரி. அப்படியே அத பரிதாபத்திலயோ, இல்ல சந்தோஷத்திலயோ நீங்க எந்த ஃபீலிங்கா இருந்தாலும் ஓகே. சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி விடுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். நீங்க வந்து ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல கேட்குறீங்கன்னா, அங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆ அண்ட் சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. கோலி ஆவரேஜா தான் விளையாடிறாரு. போரிங்கா இருக்கு. அவரு திருப்பி திருப்பி ஸ்லிப்ல விளையாடுறதுன்னு நாங்க தைரியமா சொல்றோம்ன்னு. மேபி ரோஹித் சர்மா ரிட்டயர் ஆக டைம் வந்துருச்சுன்னு நீங்க சொல்லலாங்கிறதையும் நீங்க வில் ஸ்பீக் போல்ட்லி. ஆம் அண்ட் அது உங்களோட ரெசோனேட் ஆகுதுன்னு நாங்க நம்புறோம். கூடிய சீக்கிரம் நாங்க அடுத்த எபிசோட்ல சந்திப்போம்.